நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயம் காட்ட போகிறேன். எங்கட வீட்டு ஜன்னல் ஓரத்தில் நிலா மட்டும்தானே அடிக்கடி வரும். இப்போ அதிகம் இல்லை, குறிப்பிட்ட காலமாக புறாக்களும் வருகினம். அவ தங்களோட குஞ்சுகளுக்காக கணவன் மனைவி 2 பேரும் இணைந்து இந்த குட்டி கூட கட்டி கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக இந்த கூட்டை அவை கட்டி கொண்டிருக்கணும். எப்படி கட்டுவினம் தெரியுமா? கணவன் குச்சி தேட போயிடுவார், மனைவி இந்த கூட்டு வாசல்லையே நிற்பார். கணவன் குச்சி தேடி எடுத்துக்கொண்டு வந்து மனைவியின் முதுகில் ஏறி நிற்க மனைவி அந்த குச்சியை வாங்கி இந்த கூடை கட்டிவார். இது 3வது தடவையாக எங்களோட வீட்டில் நடக்கிற ஒரு விடயம். சென்ற ஆண்டு மே மாதம் இப்படியாக ஒன்று நடந்தது. நாங்கள் நம்பையில் என்னென்று புறா வந்து கூடு கட்டும் எங்களோட வீட்டிலேண்டு நாங்கள் நம்பையில். ஆனால் பிறகு பார்த்தால் அவை வந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு கடைசியாக அது மழைக்காலம் என்றதால் ஒரு குஞ்சு இறந்தும் போயிட்டுது. அந்த கதையை நான் சொல்லணும்ன்ட்டு நீண்ட நாட்களாக சொல்லவே இல்லை. இப்போ இது 3வது குடும்பம். இனி நான் வாடகை காசு வாங்க போகிறேன் என்னென்று சொன்னால், நெடுகளும் அவை வந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு போகிறதுக்கு நாங்கள் ஒரு வாடகையும் இல்லாமல் இலவசமாக விடுறோம். ஜன்னல் ஓரத்தில் நாங்கள் சாடி வைக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு சண்டி சொல்லியிருக்குது. ஆனாலும் இந்த புறாக்களுக்காக நாங்கள் அந்த சாடியை ரகசியமாக வச்சுருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் சாடியை எடுத்த பிறகு நெடுகளும் வந்து பார்ப்பினோம், இங்கே சாடி இருக்கா என்று வந்து பார்ப்பினோம். அதாலேயே இந்த சாடியை ரகசியமாக ஒருத்தருக்கு தெரியாமல் வச்சுருக்கிறோம். சண்டிக்காக எங்களுக்கு கடிதம் போட்டால் நாங்கள் எடுக்கத்தான் வேணும். இதில் இன்னொரு கொண்டாட்டம் என்னென்னு சொன்னால், எங்களோட அழகனுக்கு நாங்கள் அழகனை இந்த புறாக்களுக்கு மாமாண்டு சொல்லி வச்சுருக்கிறோம். அதாவது பிறக்க போகிற புறா குஞ்சுகளுக்கு இவர் மாமாண்டு சொல்லி வச்சுருக்கிறோம். அப்போ அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால், காலையில் எழுந்தோடனே இரவு வரைக்கும் இந்த புறா வந்து போகிறத செட்டியில் இருந்து பார்க்குறதும் தள்ளி இருந்து பார்க்குறதும் தான் வேலையாக இருக்கும். அவருக்கும் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கோ, புறா பறந்து வந்து மனைவியிட்ட, அதாவது பெண் புறாட்ட குச்சியை கொடுக்க அவள் குச்சியை வாங்கி கூடு கட்டுறா. எல்லா இனத்திலையுமே ஆண்களை விட பெண்கள் தான் திறமைசாலி என்றதை இந்த மிருகம் விலங்குகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். மனித இனத்திலையும் அப்படித்தான். ஆனால் ஆண்கள் பெண்கள் தங்களை விட மீறி விடுவார்கள் என்ற காரணத்துக்காக கட்டுப்பாடு, ஒழுக்கம், பண்பாடு என்ற எல்லாத்துக்குள்ளேயும் போட்டு பெண்ணினத்தை முடக்கி அடிமைகளாக வச்சுக்கொண்டே இருக்க போயினோம். இது ஆண்டாண்டு காலம் நடக்க போகிற விடயம்தான். ஆனால் இந்த விலங்கு பறவை இனங்களில் பாருங்கோ, பெண்கள் வலுவானவர்கள், பெண்கள் தான் பெரிய ஆட்சியாளர்கள் என்பது போல ஆண் போய் குச்சி தேடி எடுத்து கொண்டு வந்து பெண்ணிட்ட கொடுக்க பெண் தான் அந்த கூட்டை அழகாக கட்டுறா. இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்குதா? அதாவது உங்களோட வீட்டில் பறவைகள் வந்து கூடு கட்டி அல்லது ஜன்னல் ஓரத்தில் வந்து பறவைகள் கூடு கட்டி அப்படியா ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்குதா? அப்படி ஏதாவது நடந்திருந்த போது உங்களுடைய பிள்ளைகள் அதை பார்த்து என்ன செய்தார்கள்? அவர்களுடைய எண்ணங்கள் எப்படியானதாக இருக்குது? என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வினம் என்று சொன்னால், கூடுதலாக பெண் குழந்தைகள் இந்த ஒவ்வொரு நாளில் நடக்கிற மாற்றங்களை, ஒவ்வொரு நாளும் நடக்கிற செயல்களை பார்த்து ரசிப்பினம். பறவை வந்து பறந்துருக்குது, இந்த குச்சியை தூக்கி கொண்டு வருது, இப்படி செய்து அப்படி செய்துண்டு சொல்லுவினம். ஆண் பிள்ளைகளில் என்னுடைய கடைக்குட்டி கொஞ்சம் ரசிப்பார். இடப்பட்ட ஒரு ஆண் பிள்ளை வந்து கொஞ்சம் இதுகளை பார்த்துட்டு கிட்ட போக அது பறந்து போயிடும். அப்படியான சேட்டைகளும் இருக்குது தான். ஆனாலும் இதெல்லாம் இயற்கையோடு இயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காது. எதிர்காலத்தில் பறவைகளோட பிள்ளைகள் வாழ வாய்ப்பு இருக்கோ தெரியல. இதை கிடைக்கும் போதே அனுபவிக்கணுமென்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?